இன்றைய தினம் நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இடை அயன ஒருங்கல் வலயம், வட அரைக்கோளம் மற்றும் தென்னரைக்கோளம் ஆகியவற்றிலிருந்து வரும் காற்று சங்கமிக்கும் வலயம் நாட்டில் வானிலையில் செல்வாக்கு செலுத்தியுள்ளதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சபரகமுவ, வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது. கடந்த சில மணித்தியாலங்களில் கொழும்பு பிரதேசத்தில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அதன்படி குறித்த காலப்பகுதியில் கொழும்பில் 162.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று காலை 8:30 முதல் இன்று காலை 7 மணி வரையான காலப்பகுதியில் வளல்லாவிட்டவில் 112 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், ஹொரணையில் 111 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், நெலுவு பிரதேசத்தில் 109 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேபோல தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் காலி மற்றும் களுத்துறை மாவட்டங்களுக்கு 2ஆம் நிலை மண்சரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கேகாலை மற்றும் மாத்தறை மாவட்டங்களுக்கு முதல் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.